வணக்கம் மக்களே, அளவீட்டு 2Dல உள்ள பார்ட் 19 வீடியோ தான் பார்க்க போறோம். parallelogram அதாவது இணைகரம் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல இணைகரத்திற்கான ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போலாங்க. parallelogram இணைகரம். சரி, இணைகரத்துக்கான படத்தை முதல்ல வரைஞ்சுக்கிடுவோமா? இதுதாங்க இணைகரம். சரி, இருக்கட்டும். இதனுடைய மூலைகளுக்கு எல்லாத்துக்கும் பெயர் கொடுத்துக்கலாம். ஏ, பி, சி, டி. சரிங்களா? இணைகரம்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும். அதாவது ஏபி என்ற பக்கமும் டிசி என்ற பக்கமும் சமமாக இருக்கும். சரி, இருக்கட்டும். சிபி என்ற பக்கமும் டிஏ என்ற பக்கமும் சமமாக இருக்கும். எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இத அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பேஸ். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இது ஹைட். சரிங்களா? இது ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹைட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இரண்டு பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை தான் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் பி அப்படின்னா இந்த பக்கமும் பி தான். சரிங்களா? இந்த பக்கம் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் ஏ தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பி அப்படிங்கிற இந்த பக்கம் 10 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்க்க இந்த பக்கமும் 10 சென்டிமீட்டரா தான் இருக்கும். சரிங்களா? இது ஏ அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டரா இருந்துச்சு அப்படின்னா இதோட எதிர்பக்கம் இதுவும் எப்படி இருக்கும்? 8 சென்டிமீட்டரா தான் இருக்கும். சரிங்களா? சரி, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரி, இருக்கட்டும். இணைகரத்திற்கு மொத்தம் 2 ஃபார்முலா இருக்குங்க. முதல்ல பரப்பளவு ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பி இன்ட்டு ஹச். சரிங்களா? அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். சரி, இருக்கட்டும். பெரிமீட்டர் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 பக்கங்களின் கூடுதல். அதாவது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் டிஏ. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ பி பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ, அதாவது ஏபி அப்படிங்கிற பக்கத்துல என்னது? பி, பிசி அப்படிங்கிறது ஏ, சிடி அப்படிங்கிறது பி, டிஏ அப்படிங்கிறது ஏ. சரி, இருக்கட்டும். அப்போ 2 பி இருக்கு. அப்போ 2a பிளஸ் 2b பிளஸ் ஏ அப்படிங்கிறது 2 தடவை இருக்கு, 2a. அப்போ 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி. சரிங்களா? சுற்றளவுக்கான ஃபார்முலானது 4 பக்கங்களின் கூடுதல் எதிர்பக்கங்கள் சமம் என்பதனால 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி என்பதுதான் பெரிமீட்டர் சுற்றளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலாவையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ கணக்குள்ள போயிடலாமா? இதை ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? Find the area of a parallelogram whose base is 9 cm and altitude is 5 cm. அதாவது ஒரு இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர், குத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது பேஸ் அடிப்பக்கம் ஒரு இணைகரம் இருக்குது. அந்த இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் என்னன்னு கொடுத்துட்டாங்க? பேஸ் 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. உயரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஆல்டிடியூட் குத்துயரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஹச் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, ஏரியாக்கான நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுங்க? பி இன்ட்டு ஹச். இங்க பி என்னது? 9 சென்டிமீட்டர், ஹச் என்னது? 5 சென்டிமீட்டர். அப்போ 9 இன்ட்டு 5 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்? பரப்பளவு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியா கண்டுபிடிச்சா என்ன யூனிட் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ ஆன்சர்ல எப்படி வரும்? ஸ்கொயர்ல வரும். இதே கன அளவு கேட்டாங்க அப்படின்னா கியூப்ல வரும். இங்க பரப்பளவு கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் ஸ்கொயர்ல வரும். சரிங்களா? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? In a parallelogram, the base is 3 times its height. If the height is 8 cm, then the area is. அதாவது ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு, உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாம 7th நியூ புக்ல இருக்கக்கூடிய கேள்வி. அதாவது என்னங்க கொடுத்துருக்காங்க? ஒரு இணைகரம் இருக்குதான். சரிங்களா? இணைகரத்தினுடைய ஹைட் உயரம் கொடுத்துட்டாங்க. உயரம் என்னவாக இருக்குதான்? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுதான் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரி, இருக்கட்டும். பேஸ் அதாவது அடிப்பக்கத்தை என்னன்னு கொடுத்துருக்காங்க? உயரத்தை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னவாக இருக்குதான்? உயரத்தின் 3 மடங்காக அடிப்பக்கம் பேஸ் இருக்குதான். சரிங்களா? பேஸ் எப்படி இருக்கு? 3 மடங்காக, ஹைட்டோட 3 மடங்கா இருக்கு. சரிங்களா? இப்படி இருந்தா அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல நம்மளுக்கு பேஸ் அப்படிங்கிறது முழுமையாக தெரியாது இல்லையா? முதல்ல
3 இன்ட்டு இந்த ஹச்சுக்கு பதிலாக ஹச்சு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ பேஸோட முழுமையான மதிப்பு சென்டிமீட்டர் மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ 3 இன்ட்டு 8 3 இன்ட்டு 8 24 சென்டிமீட்டர் என்பது அடிப்பக்கம். சரிங்களா, பேஸு. சரி இருக்கட்டும். ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியாக்கான ஃபார்முலா என்னது? பி இன்ட்டு ஹச். பி என்னது? 24 சென்டிமீட்டர். ஹச் என்னது? 8 சென்டிமீட்டர். அப்போ 24 இன்ட்டு 8 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், சதுர சென்டிமீட்டர்னாலும் ஒன்று தான். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? A square and a parallelogram have the same area if the side of the square is 48 meter and the height of the parallelogram is 18 meter. Find the length of the base of the parallelogram. அதாவது 48 மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு இணைகரமும் சமபரப்பளவை கொண்டுள்ளவை எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 7th நியூ புக்ல உள்ள கேள்விதான். அதாவது என்னங்க கொடுத்துருக்காங்க? ஒரு சதுரத்தினுடைய பக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சதுரத்தினுடைய பக்கம் என்னவாக இருக்குதான்? இதுதான் சதுரம். அதோட பக்கம் என்னவாக இருக்குதான்? 48 மீட்டராக இருக்குதான். சரி, இருந்துட்டு போட்டோம். இணைகரம் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தினுடைய உயரம் என்னவாக இருக்குதான்? 18 மீட்டராக இருக்குதான். அடிப்பக்கம் என்னன்னு தெரியல, அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சதுரத்தினுடைய பரப்பளவும் இணைகரத்தினுடைய பரப்பளவும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முதல்ல சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஏரியாக்கான ஃபார்முலாங்க பக்கம் ஸ்கொயர் இல்லையா? சரி இருக்கட்டும். இணைகரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலாங்க பி இன்ட்டு ஹச். சரி, இது ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச். சரிங்களா, சரி இருக்கட்டும். நம்மளுக்கு சதுரத்தினுடைய பக்கம் என்னது? 48. அப்போ 48 ஸ்கொயர் பரப்பளவு அப்படிங்கிறதுனால சரி இருக்கட்டும். பேஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 18 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும். அப்படி 48 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 48 இன்ட்டு 48 எழுதிக்கலாம். சரி இருக்கட்டும். பிஏ மட்டும் இடது பக்கம் வலது பக்கம் வச்சுக்கிட்டு 18 இடது பக்கம் கொண்டு போவோம். அப்போ 18 இடது பக்கம் வரல, டிவைடுக்கு போவோம். பை 18 ஈக்குவல் டு பின்னு இருக்கும். இப்போ 9 இன்ட்டு 2 18, 2 2 4 4 2 8, 3 இன்ட்டு 3 9, 8 இன்ட்டு 3 24, ஓர் 3 3, இங்கே ஓர் 3 3 மிச்சம் 1 இருக்கும். அப்போ 6 இன்ட்டு 3 18. அப்போ பி ஈக்குவல் டு 8 இன்ட்டு 16, 8 இன்ட்டு 16 128 மீட்டர். அப்போ அடிப்பக்கம் என்னது? 128 மீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? If the base and the height of the parallelogram are in the ratio 7:3, the height is 45 centimeter. அதாவது ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 7th நியூ புக்ல உள்ள கேள்விதாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இணைகரத்தினுடைய அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் என்ன இஸ்டூல கொடுத்துட்டாங்க. அதாவது ரேஷியோல கொடுத்துட்டாங்க. சரிங்களா, எப்படி இருக்குதா? அடிப்பக்கமும் உயரமும் ஹைட்டும் 7:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இப்படி ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னாலே 7x:3x இதை எழுதிக்கலாமா? சரி இருக்கட்டும். இப்போ பாருங்க, இன்னொன்னு என்ன கொடுத்துட்டாங்க? ஹைட் உயரம் என்னன்னு கொடுத்துட்டாங்க? உயரம் 45 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு பரப்பளவு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது எல்லாம் தான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க கூடியது. சரிங்களா, சரி இப்போ நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கனா நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுங்க? பி இன்ட்டு ஹைச் இல்லையா? இங்க நம்மளுக்கு ஹச்சோட முழு மதிப்பு தெரிஞ்சிருச்சு. பி என்னன்னு தெரிஞ்சாதான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அப்போ பி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு எக்ஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? சரி, முதல்ல எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, முதல்ல 3x ஹச்ச ரேஷியோல கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க? 3xன்னு கொடுத்துருக்காங்க. கடைசியா ஹச் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 45ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ 3x ஈக்குவல் டு 45. அதாவது ஹைட்டு 3x எவ்வளவா இருக்கு? 45ன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அதான் எழுதிருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ x ஈக்குவல் டு 45. 3 மட்டும் வலது பக்கம் கொண்டு போவோம். அப்போ டிவைடுக்கு போவோம். டிவைடட் பை 3. அப்போ ஓர் 3 3, ஓர் 3 3 மிச்சம் 1 இருக்கும். 3 15. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு நம்மளுக்கு 15ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு பேஸ் தான் தெரியணும் 7x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக
15 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் தெரிஞ்சிடும். பேஸ் 7x சரிங்களா. அப்போ 7 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 15. அப்போ 7 இன்ட்டு 15 105. அப்போ நம்மளுக்கு பி இங்கே என்னது 105, ஹெச் என்னது 45. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ பி அப்படிங்கிறது 105 இன்ட்டு ஹெச்ங்கிறது 45. 105 இன்ட்டு 45 4225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, ஆப்ஷன்ல இருக்கா? ஏ தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In a parallelogram, if the larger angle is 30 degree less than twice the smaller angle, then the smaller and larger angles are respectively. அதாவது ஒரு இணைகரத்தின் பெரிய கோணமானது அதன் சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 டிகிரி குறைவாக இருக்கிறது எனில் சிறிய கோணம் மற்றும் பெரிய கோணம் முறையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது ஒரு இணைகரம் இருக்குதுங்க. அந்த இணைகரத்தினுடைய கோணங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, கோணங்களை கொடுத்திருக்காங்க. ஒன்னு பெரிய கோணமாக இருக்குதான், மற்றொன்று சிறிய கோணமாக இருக்குதான். சரிங்களா, அந்த 2 கோணம் பத்தி தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, முதல்ல பெரிய கோணத்துக்கும் சிறிய கோணத்துக்கும் நம்மளே பேர் வச்சுக்கிடுவோம். சரிங்களா, பெரிய கோணத்தை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிடுவோம். சிறிய கோணத்துக்கு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிடுவோம். சரிங்களா, சரி இருக்கட்டும். சிறிய கோணத்தை பத்தி எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. சரிங்களா, சிறிய கோணம்னு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பெரிய கோணத்துக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய கோணம் எப்படி இருக்குன்னா சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30% குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சிறிய கோணம் ஒய் சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 டிகிரி குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. புரியுதா? சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 டிகிரி குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எப்படி வாசிக்கன்னு புரிஞ்சுச்சா? சரி இருக்கட்டும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா பெரிய கோணம் சிறிய கோணம் என்ன, எக்ஸ் ஒய் என்ன, அந்த கோணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி இருக்கட்டும். இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு முதல்ல ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரியணுங்க. இணைகரத்தினுடைய 4 கோணங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 360 டிகிரி. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ 2 கோணங்களின் கூடுதல், இணைகரத்தோட 2 கோணங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா 180 டிகிரி. சரிங்களா, சரி இப்போ நம்மளுக்கு என்னதான் கொடுத்திருக்காங்க, 2 கோணம் பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்போ 2 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி இல்லையா. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் அதான 2 கோணம் நமக்கு கொடுத்திருக்க கூடியது. அந்த 2 கோணங்களின் கூடுதல் என்னது 180 டிகிரி. சரிங்களா, இதை வச்சுதான் நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு எக்ஸினுடைய மதிப்பை கொஸ்டின்ல கொடுத்திருக்கப்படி எழுதி வச்சிருக்கோம் இல்லையா. என்னன்னு கொடுத்திருக்காங்க 2y minus 30 டிகிரி இல்லையா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2y minus 30 டிகிரின்னு போட்டுக்கலாம். 2y minus 30 டிகிரி. y பத்தி எதுவுமே கொடுக்கல. அப்போ y அப்படியே போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 180 டிகிரி. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ 2y plus y என்னது 3y அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இப்போ 30 டிகிரியை மட்டும் வலது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா -30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வலது பக்கம் வரல +30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா, அப்போ 180 + 30 டிகிரி 210 டிகிரி. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ 3y ஈக்குவல் டு 210 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. y மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 3 வலது பக்கம் கொண்டு போவோம். அப்போ y ஈக்குவல் டு 210/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா, சரி இருக்கட்டும். 3 வலது பக்கம் போவேல பை டிவைடுக்கு போவோம். அப்போ 4 3 3 7 3 21 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ ஒய்யோட கோண மதிப்பு என்னது 70 டிகிரி. சரிங்களா, இப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நம்மளுக்கு என்னது 2y மைனஸ் 30 இல்லையா. அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக 70 டிகிரியை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 70 மைனஸ் 30 டிகிரி. சரிங்களா, அப்போ 2 இன்ட்டு 70 140 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. அப்போ 140 மைனஸ் 30 110 டிகிரி. சரிங்களா, அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 110, ஒய்யினுடைய மதிப்பு 70 டிகிரி. அப்போ ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா, சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. The base of the parallelogram is thrice its height. The area is 192 square centimeter. Find the base and height. அதாவது ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி.
2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 7th நியூ புக்ல இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு இணைகரம் இருக்குதுங்க. அந்த இணைகரத்தினுடைய இது ஹைட் இல்லையா, இது ஹைட், இது பேஸ். சரி, என்ன சொல்லிட்டாங்க, அதன் ஹைட்டை பத்தி அதாவது உயரத்தை பத்தி எதுவுமே கொடுக்கல. ஆனா அடிப்பக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கமானது உயரத்தை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, உயரத்தை போல் 3 மடங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பக்கத்தை சொல்லிட்டாங்க. பரப்பளவு ஏரியா என்னவாக இருக்குதா, 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சதுர சென்டிமீட்டராக இருக்குதான். அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா பேஸ் அடிப்பக்கமும் உயரமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. ஏரியா கொடுத்துருக்கிறதுனால ஏரியாக்கான ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கணும். ஏரியாக்கான ஃபார்முலா B × H. அப்போ இதுல கொண்டு நம்மளுக்கு என்ன வேல்யூலாம் தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். முதல்ல ஏரியா என்னன்னு கொடுத்துருக்காங்க, 192 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. B என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3Hன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு H என்னன்னு கொடுத்துருக்காங்க, H ஒண்ணுமே கொடுக்கல, அதனால Hன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, அப்போ 192 = 3 அப்படி வச்சுக்கோங்க. H 2 தடவை இருக்கிறதுனால H² போட்டுக்கலாம். 3 மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ 192 3 இடது பக்கம் வரல, டிவைட் போவோம் by 3 = H² அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இப்போ 1 3 3, 6 3 18, மிச்சம் 1 இருக்கும், 12, 4 3 12. அப்போ H² = 64 கிடைச்சிருக்கு. 64 எழுதிக்கலாம், 8² எழுதிக்கலாம். அப்போ H² = 8² கிடைச்சிருக்கு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இல்லையா. அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுப்போம். சரிங்களா, ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ H = நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி இருக்கட்டும், நம்மளுக்கு Hம் தெரியணும் Bயும் தெரியணும் இல்லையா. சரி, அப்போ நம்மளுக்கு Bங்கிறது 3 × H. சரிங்களா, அப்போ இந்த 3 × Hக்கு பதிலாக 8 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிடும். B = 3 × H. 3 × 8 24 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் 8 சென்டிமீட்டர், பேஸ் 24 சென்டிமீட்டர். ஆப்ஷன்ல இருக்க என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் பேஸையும் உயரத்தையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ பேஸ் 24 சென்டிமீட்டர், ஹைட் 8 சென்டிமீட்டர். சரிங்களா, மாத்தி 8 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் குறிச்சிடாதீங்க. சரிங்களா, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.